அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம், அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம், அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம், கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம், கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம், கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம். சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் இன்றைய தினம் கோவை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கங்களுடைய கூட்டுக்குழுவின் சார்பில் மண்டல அலுவலகத்திற்கு முன்பால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் கடந்த 16ஆம் தேதி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய சிஐடி தொழிற்சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஜான் அந்தோணிராஜ் அவர்களை இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் ஊடகத்திலே தொழிற்சங்கத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய முடிவுகளை பேட்டி கொடுத்ததற்காக அவர் இடைக்கால பணிமறுப்பு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செயல் நிர்வாகத்தினுடைய இந்த நடவடிக்கை தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகள் மீதான ஒரு தாக்குதலாக கோவை மாவட்ட கூட்டுக்குழு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொழிற்சங்க கூட்டுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமைச்சர்கள் ஊடகத்தை சந்திக்கலாம், அதிகாரிகள் ஊடகத்தை சந்திக்கலாம், தொழிற்சங்க தலைவர்கள் ஊடகத்தை சந்திக்கக்கூடாது என்று சொல்லுவதும், போராட்டத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் தொழிற்சங்கத்தினுடைய தார்மீக கடமை. இப்போது கூட நீங்கள் பேட்டி எடுத்துக்கொண்டிருப்பதும் கூட அதுதான். ஆகவே சமூகத்திற்கு, அரசு துறைக்கு ஊடகத்தின் மூலமாக கருத்து பரிமாற்றம் செய்வது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை. இந்த உரிமையை டாஸ்மாக் நிர்வாகம் மறுப்பது என்பது ஜனநாயக விரோதமான செயல், தொழிற்சங்க விரோதமான செயல், அரசியல் சாசன சட்டத்தை மீறியதாக பொருள். அடுத்து இந்த சஸ்பெண்ட் உத்தரவில் நீங்கள் பார்க்கலாம், எந்த மாவட்டத்தில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரோ, பணியாற்றுகிறாரோ அந்த மாவட்டத்தை விட்டுட்டு வெளியே போகக்கூடாது. அநேகமாக எனக்கு தெரிந்த அளவில் அரசு துறை நிறுவனங்களில் இது போன்ற ஒரு அடாவடி அறிவிப்பை நான் பார்த்ததே கிடையாது, தொழிற்சங்கங்கள் சந்தித்ததே கிடையாது. நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது என்று வருகிற போது மருத்துவத்துக்கு அல்லது அவசர தேவைக்கு வெளியூர் போகக்கூடாதா? வெளியூர் போக முடியாத அறிவிப்பு என்பது என்ன அறிவிப்பது? அப்படி தொழிற்சங்க தலைவர்கள் என்ன குற்றத்தை செய்து விட்டார்கள்? ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்ததற்காகவே வெளியூர் செல்லக்கூடாது என்று சொல்வது அராஜகத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த பேட்டி கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் யார்கிட்ட கேட்டுட்டு 717 மதுக்கடைகள் மூடுவேன் என்று முடிவெடுத்தது யார்கிட்ட கேட்டெடுத்தீங்க? எடுத்து 717 கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு உடனடியாக மாற்றுப்பணி வழங்கிட்டீங்களா? இல்லை. அடுத்து 10 ரூபா எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னு சமூகத்தில் பல கருத்துகள் வருது. இந்த 10 ரூபா பாட்டிலை திருப்பி கொடுப்பதற்குண்டான டெபாசிட் நீங்கள் எப்போது சொல்லியிருக்கீங்களா? அந்த ஊழியருடைய பணி நிலைமைகளில் அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு நிர்வாகத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? அடுத்து நிர்வாக செலவுகளுக்கு ஆகிற அந்த தொகை நிர்வாகம் எப்போதிருந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டதன தப்பா? கொடுக்கிற சம்பளம் சமூகத்துக்கு தெரியுமா? வெறும் 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் ஊதியத்தை வைத்துக்கொண்டு டாஸ்மாக் ஊழியர்கள் எவ்வாறு குடும்பம் நடத்த முடியும்? இந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதாவது அதிகாரிகளோ அல்லது அரசு துறை சார்ந்திருக்கிற நிர்வாக அதிகாரிகளோ பதில் சொல்லுங்களே பார்க்கலாம். டாஸ்மாகில் அரசுக்காக, அரசினுடைய தேவைக்காக அரசு நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஊழியர்களை கேவலப்படுத்துவது என்பது எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இதை ஒரு தொழிற்சங்க ரீதியாக சரி, அரசுகிட்ட ஊடகத்துக்கு சொல்லாமல் சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ முதலமைச்சர் கூப்பிட்டோம், நாளைக்கு கோவை மாவட்ட கூட்டுக்குழு தொழிற்சங்க தலைவர்கள் வாங்கன்னு சொல்லட்டும், ஊடகத்துக்கே பேட்டி கொடுக்காம போகிறோம்.
எங்க கோரிக்கையெல்லாம் முதலமைச்சர் நாளைக்கு ஏத்துக்கிட்டோம், ஊடகத்துக்கே சொல்லாம வந்துடுறோம். ஊடகத்தின் மேல் என்ன உங்களுக்கு வெறுப்பு? ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூண் ஊடகம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊடகத்தையுமே மறுக்கிறது. இதுக்குள்ள ஒரு நிர்வாகம் ஊடகத்துறையே முடக்கிற செயலும் இதுக்குள்ள இருக்கிறது. ஆகவே இது நியாயமற்றது என்ற முறையில் இந்த பிரச்சனைகளுக்காக பேட்டி கொடுத்த ஒரு பொறுப்புள்ள தலைவர் ஜான் அந்தோணிராஜுங்கிறது ஒரு லேசானவர். அவருக்கு எல்லா பக்கமும் தெரியும். உனக்கு அப்படி ஏதாவது குறை இருந்தால் முதல்ல என்ன செய்யணும்? கூப்பிட்டு தொழிற்சங்க பேச்சுவார்த்தையோடய செய்யணும். ரெண்டாவது, நீ விரும்பினேன்னா, அது விரும்பலைன்னா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட பதில் சொல்லிட்டு போகிறோம். ஒரு டொமஸ்டிக் என்கொயரி நடத்திட்டு போகிறோம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு எடிட் பண்ண வீடியோவை வைத்துக்கொண்டு சஸ்பெண்ட் செய்வது என்பது நாளைக்கு இன்னைக்கு சிஐடியூ, நாளைக்கு ஒரு எல்பிஎஃப், நாளைக்கு ஒரு பணியாளர் சங்கம், இன்னும் பிற தொழிற்சங்க தலைவர்களுக்கு என்ன முடக்கிறீங்களா? நியாயமல்ல. அழைத்து பேசுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை சொல்கிறோம். நிர்வாகத்தை நடத்துறதுக்கு தான் ஆலோசனை சொல்கிறோமே தவிர வேற எதுக்கு கருத்து சொல்கிறோம்? ஆகவே டாஸ்மாக் நிர்வாகம், நான் இப்போவே சொல்கிறேன், இது ஒரு நடைமுறையில் உள்ள சாதாரண விஷயம். பத்திரிகை பேட்டி கொடுக்கறது, இதுக்காக சஸ்பெண்ட் செய்த உத்தரவை உடனே ரத்து செய்யணும். உடனே ரத்து செய்து மீண்டும் பணியமர்த்துவதற்கான உத்தரவாதத்தை, ஆர்டரை வெளியிடணும். அதை வாங்கிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவோம். ஆகவே இது இந்த செயலை கண்டித்து, ஊடக மறுப்பினுடைய வன்மத்தை கண்டித்து இப்போது டாஸ்மாக் கூட்டுக்குழுவினுடைய தோழர்கள் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இது கோவை மட்டுமல்ல, மாநிலம் முழுசும் உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் அந்த கூட்டுக்குழு சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி இங்கே காலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பாக அமைச்சருடைய நேரடி உதவியாளரிடத்தில் இந்த விவரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அவரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய உரையை இன்றைக்கு நிகழ்த்துகிறார், ஆகவே இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த நிமிடத்து வரைக்கும் ஒரு மறு அழைப்போ உத்தரவோ எதுவும் வரவில்லை. இதை கூட தொழிற்சங்கம் என்ற முறையில் மாநில தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அரசினுடைய நிர்வாகத்திற்கும் அமைச்சர்களுக்கும் காலையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அவசரம் இருந்தால், அக்கறை இருந்தால், இந்த பிரச்சனையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று நோக்கம் இருந்தால் இந்நேரம் கூப்பிட்டு பேசியிருக்க முடியும். ஆனால் பேசலை. சரி, தொழிற்சங்கங்களுக்கு வேற என்ன மாற்று வழி இருக்கிறது? ஜனநாயகத்தில் அறப்போராட்டத்தை தவிர எங்களுக்கு என்ன வழி இருக்கிறது? ஆகவே இந்த ஊழியர் நலன், ஊழியர் உரிமை பாதுகாப்பதற்கான இந்த அறப்போராட்டம் என்பது நடந்தே தீரும். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக SRM அவர்கள் அழைத்து பேசி இந்த மீண்டும் பணியமர்த்துவதற்கான உத்தரவை வழங்கப்பட வேண்டும் என இதன் மூலமாக அறிவித்து கொண்டு இப்போது எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கூட்டுக்குழு சார்பிலே துவங்க இருக்கிறோம். பேச்சுவார்த்தை அழைத்தால் செல்வோம், தீர்வு கண்டால் அதையும் ஊடகத்திடத்திலே சொல்லுவோம். ஊடக நண்பர்களுக்கு எங்களின் மீது எத்தனை விதமான